நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் பாஜகவின் வாக்கு வங்கி பாதிக்குமா? விஜய் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, விஜய் வந்து உள்ளே வந்திருக்கார். இவர் என்ன பண்ண போகிறாருன்றதை எப்போ நாங்கள் சொல்லுவோன்னா, அவர் ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, மக்கள் மனதுக்கு எப்படி குரல் கொடுக்குறாரு. இப்போ 6 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர்ன்றாங்க. உண்மையாக அங்கே கூடுனது 2லேருந்து 3 லட்சம் பேர் தான். அங்கே 6 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு அது ஜாரிஃபல் லிமிட் அது கிடையாது. அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடையாது. விஜயகாந்தி 25 லட்சம் பேர் கூடினாங்க. விஜயகாந்தி கட்சியினுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்குன்னு இங்கே தேடிட்டு இருக்கோம். பிரம்மராஜ்யம் சொல்லி சிரஞ்சீவி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் நான் கூட்டினேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ் இன்னைக்கு கட்சியும் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவர் நடிக்க போயிட்டார். ஸோ கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்றது நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, விஜய் வந்து வெளியில் வந்து பொதுமக்களை சந்திக்கணும். வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு இங்கே ஆளும் மத்திய அரசு என்ன தவறு செய்கிறது, மாநில அரசு என்ன தவறு செய்கிறது, ப்ரெஸ்ஸில் அவர் வந்து பேசணும். சும்மா அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு அறிக்கை கொடுக்கறதுக்கான அரசியல் இது கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் பிஜேபியோட பி டீமா விஜய் செயல்படுறாரு அப்படின்னு பரவலான கருத்து இருக்கு. அதாவது சமூக வலைதளங்கள் இருக்கவங்க எல்லாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நானும் மீடியாவில் தான் கிட்டத்தட்ட 18 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். மீடியாவுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு. மீடியாவுன்னு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு தகுதி வாய்ந்த நபர்கள்லாம் அன்றைக்கி நாங்கள் மீடியாவில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வீடு மீடியா வந்துருச்சு. வீட்டுக்கு வீடு செல்ஃபோன் வச்சுட்டு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஜேர்னலிஸ்ட்டாக மாறிட்டான். அவனே ஒரு 300 கோடி 400 கோடியில் எடுக்கப்பட்ட படத்தை 10 நிமிஷம் விமர்சனம் பண்ணி தூக்கி போடி காரி துப்பிட்டு போயிடுறான். உடனே கேட்டால் நான் பெரிய விமர்சகர்ன்றான். வீட்டுக்கு வீடு செல்ஃபோன் வச்சு வீட்டில் ஒரு வீட்டுக்கும் ஒரு ரீல்ஸுக்கும் ஒரு நடிகை வந்து ஆடுறாங்க. ஒன்று ஆண் ஆடுது இல்லை பெண் ஆடுது, அது ரீல்ஸ் பண்ணிட்டு தெரியுது. இது வந்து சமூக வலைதளங்கள் வந்து நம்மளுடைய வாழ்வியலில் அது முன்னேற்ற போக்கு நோக்கி நகர்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் நேரத்தை திங்கிறது தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விஷயமும் சமூக வலைதளங்கள் கற்றுத்தரலன்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் எழுத்துக்களில் உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு டிக்ஷனரியை போய் நீங்கள் தேடணும், இல்லை அதற்கான இதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும், இந்த தமிழுக்கான இந்த அர்த்தம் என்னன்றதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு சிந்திக்க நொடியை மழுங்கடித்து உடனே கூகுளில் போய் அதுக்கு டிரான்ஸ்லேட் என்னன்னு பார்த்துடுறாங்க. ஒரு கான்வர்சேஷன் அடிக்கணும், ஒரு டிராஃப்ட் அடிக்கணும்னா எழுத்து பிழை இல்லாமல் யாருன்னா போய் அடிக்கிறாங்கன்னா யாருமே அடிக்கிறது இல்லை. உடனே வாய்ஸ் ரெக்கார்டை கொடுத்து அந்த பிழையை அடிக்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நகருது தவிர உங்கள் நேரத்தை தின்கிறது ஒன்று. நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாத ஒரு மிஷினை நம்பி ஒரு சாஃப்ட்வேரை நம்பி தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் நகர்த்தி ஆகணுன்றதுக்கு ஆள்படுறது தான் சமூக வலைதளத்தில் வேலை தவிர சமூக வலைதளம் நான் 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறான், 1 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறான், 2 பிள்ளை ஃபாலோ பண்ணுறான், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாக்கு கூட வலிக்க முடியாது. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் அஜத் கான் சொல்லி ஒருத்தர் பிக் பாஸில் மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக இருந்தார். மகாராஷ்டிராவில் அவர் கிட்டத்தட்ட 56 லட்சம் பேர் வச்சுருந்தார் இன்ஸ்டாகிராமில் அவருடைய ஃபாலோவர்ஸ். அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? வெறும் 155 ஓட்டு வாங்கினார். நோட்டாவே எங்கள் 1500 ஓட்டு வந்துச்சு. அப்போ சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை வச்சு ஓப்பனாக சொல்கிறேன், நாக்கு கூட நீங்கள் வலிக்க முடியாது. அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ 2026 தேர்தலுக்கு எல்லா கட்சியுமே ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், எல்லாம் ஒவ்வொரு கொஞ்சமாக தீவிரமாக இறங்கிட்டு இருக்கும்போது 2027 அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி கூட்டணியோட திட்டங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கப்படும்? இல்லை, அது சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. முதல்ல வந்து கூட்டணி பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. செயல் திட்டங்கள் என்னன்றது மாநில தலைவர் தான் அறிவிப்பார்.